السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இஸ்திக்ஃபாரை குறைந்தது 70 தடவையாவது ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கவலைகள் கஷ்டங்களை நீக்குகின்றான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இஸ்திக்ஃபாரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகின்றோமோ அந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். நெருக்கடிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றோமோ இந்த அளவுக்கு அல்லாஹ் சந்தோஷமடைகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் நாம் செய்யக்கூடிய பாவங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக இருக்கின்றதா? அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். அதே போன்று நாம் பார்க்க இருக்கின்ற இஸ்திக்ஃபார் தான் ஏராளமான இஸ்திக்ஃபார்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அதே போன்று இன்று நாம் பார்க்க இருக்கின்ற இஸ்திக்ஃபார் தான் அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி மின் குல்லி தம்பின் வ அதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி மின் குல்லி தம்பின் வ அதூபு இலைஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபார், இதனை நாம் குறைந்தது 70 தடவையாவது ஓதுவோம். நம்மால் எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக ஓதுவோம். ஆனால் குறைந்தது 70 தடவையாவது ஓதுவோம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம்.